சிந்து பைரவி சீரியல்ல இப்ப பஞ்சாயத்துல சினேகா சிவா மேல ஒரு பழிய தூக்கி போடுறாங்க. இந்த பஞ்சாயத்து சினேகா சொல்றத ஏத்துக்கிட்டு சிவாவும் சிந்துவும் சேர்ந்து சிவா தப்பு பண்ணல அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சொல்றாங்க. இது எந்த விதத்துல லாஜிக் அப்படின்னு தெரியல. சினேகா தான் பாத்தீங்கன்னா இந்த சிவா என் கூட இருந்தாப்ல அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அதுக்கு பதிலா சேர்ந்து இல்ல அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த மகா இருந்துகிட்டு ஒருவேளை இவங்க நிரூபிக்கல அப்படின்னா சிவாவை நான் சினேகாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேறையா சொல்றாங்க. ஆனா சிவா இருந்துகிட்டு நான் என் பெரியம்மா சொல்றத மட்டும்தான் நான் கேட்பேன், எங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரே போடா போட்டுறாப்ல நம்ம சிவா. ஆனா இந்த பஞ்சாயத்துல வந்த கேஸ் வேற, அதுக்கப்புறம் வேற கேஸ் மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க பெரியம்மா பாத்தீங்கன்னா உங்க அத்தை பொண்ணு சினேகா சுவாத்திய தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க, அதை அதை ஏத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல நான் சிந்துவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அங்க அப்படியே நம்ம சிவா மாத்தி பேசுறாப்புல. அதுல தான் பெரியம்மா சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன், பெரியம்மா எங்க 2 பேத்தையும் எப்ப மனசார ஆசீர்வாதம் பண்றாங்களோ அப்பதான் நான் சிந்துவோட வாழ்க்கைய தொடங்குவேன் அப்படின்னு அங்க பேசிடுறாப்புல. ஆனா அதே இடத்துலயே நம்ம அன்னபூர்ணி நான் எக்காரணத்தை கொண்டும் சிந்துவை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு இடியாப்ப சிக்கல் மாதிரி இது போய்கிட்டே இருக்கு. ஸோ ஃபைனலா பஞ்சாயத்தை கலைச்சிடுறாங்க. 30 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சிவா எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு நம்ம சிந்து நிரூபிக்கணுமா. ஸோ இது தாங்க பஞ்சாயத்துல தீர்ப்பா சொல்லி இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்னதான் நடக்க போகுதுன்னு.